ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது என்ன ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்திருக்க ரெக்யர்மெண்ட் வந்து தான் சொல்லியிருக்கேன். ஏன் இந்த வீடியோ வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஷெடியூல் எஸ்ஸில் வந்து அந்த பிஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரெகுலேட்டரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து அந்த அப்ரூவல்ஸு அந்த மாதிரி ரிலேட்டட்ஸ்லாம் வந்து இந்த பிஸ்ஸும் ஒரு பங்கு இருக்குது. ஸோ அதில் வந்திருக்க ரெக்யர்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஜாப்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லியிலேருந்து வந்திருக்கு. இது என்னென்ன போஸ்ட்டு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் மார்க்கெட்டிங் அண்ட் தென் ஹிந்தி அண்ட் தென் பர்சனல் அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் அண்ட் தென் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் கேட்லேருந்து வந்திருக்கு. ஸ்டெனோகிராஃபர் எனி டிகிரி அண்ட் தென் வந்து சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அண்ட் தென் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அண்ட் தென் லெபார்ட்டரி டெக்னாலஜி, அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து லெபார்ட்டரியில் விட்டுருக்காங்க. அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டு, இப்படி வந்து 3ஆக பிரிச்சிருக்காங்க. அது வந்து எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக் வந்து ஒரு 13 போஸ்ட்டும், கெமிக்கலுக்கு வந்து ஒரு 12 போஸ்ட்டும், மைக்ரோபயாலஜிக்கு வந்து 2 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சீனியர் டெக்னீஷியன் வந்து சொல்லியிருக்காங்க. சீனியர் டெக்னீஷியன்லேயே வந்து கார்பெண்டர், வெல்டர், பிளம்பர், ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், ஒயர்மேன் அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. அண்ட் தென் டெக்னீஷியன் தனியாக கொடுத்து எலக்ட்ரிஷியன் அண்ட் ஒயர்மேனுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டவுன்லோட் பண்ணி அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். என்னென்ன போஸ்ட்டுக்கு எத்தனை வேகன்சி அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் வந்து அதுவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டட் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்டு ஆர் பப்ளிக் செக்டாரில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து MBA படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நீங்கள் வந்து பிஜி கிராஜுவேட் வந்து ஹிந்தியில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அண்ட் தென் இதுக்கும் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் தென் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் வந்து நீங்கள் எனி டிகிரியாக இருக்கலாம். இதுலேயும் வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிடணும். அண்ட் தென் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க, அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். அண்ட் தென் அசிஸ்டன்ட் எதில் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் கேடில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி இன் சயின்ஸ் எனி டிகிரி முடிச்சிடலாம் வித் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேடு ஆர் பிஎஸ்சி டிகிரி வித் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேடு அண்ட் டிராஃப்ட்மேன்ஷிப்பில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதில் முடிச்சினாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். இதுக்கும் வந்து 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெனோகிராஃபர் வந்து எனி டிகிரி வித் வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அண்ட் தென் ஷார்ட் ஹேண்ட் வந்து இத்தனை ரேஞ்சுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து கம்பல்சரி முடிச்சிடணும். அண்ட் தென் வந்து வேர்ட் ப்ராசஸிங் டெஸ்ட்டில் வந்து 2000 கீ டிப்ரெஷன் வந்து நீங்கள் 15 மினிட்ஸில் அடிக்கிற மாதிரி வரும். அண்ட் தென் இதில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ஸ்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து டெஸ்ட் வைப்பாங்க, அதில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அண்ட் தென் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிடணும். அண்ட் தென் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் வைப்பாங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட்டும் வைப்பாங்க. டைப்பிங் டெஸ்ட்டில் வந்து இத்தனை கீ டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து நீங்கள் கம்பல்சரி அடிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த லேபில் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. இது வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க, அண்ட் தென் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தாலே வந்து எலிஜிபிள் தான். கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் பிஎஸ்சி இன் சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி ஆஸ் அண்ட் மேஜர் சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் பிஎஸ்சி சயின்ஸ் முடிச்சுட்டு அந்த பிஎஸ்சி சயின்ஸ் முடிச்சிங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். அண்ட் மைக்ரோபயாலஜிக்கு அதே தான், நீங்கள் வந்து பிஎஸ்சி இன் எனி டிகிரியாக இருக்கலாம் வித் மைக்ரோபயாலஜி ஆஸ் அண்ட் மேஜர் சப்ஜெக்டாக இருக்கணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சீனியர் டெக்னீஷியனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் வித் ஐஐடி வந்து குவாலிஃபிகேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியனுக்கும் அதே தான், 10th பாஸ் வித் ஐஐடி வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 9th செப்டம்பரே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இது எப்படி மோட் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் வைப்பாங்க. சில இதுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்லாம் இது இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லேப் டெக்னீஷியன் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3ஆக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, இங்கிலீஷு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு அண்ட் தென் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து ஒரு 150 கொஷின் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 120 நிமிஷம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, சீனியர் டெக்னீஷியன்ஸ்க்குலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 150 கொஷின், இதுக்கு வந்து ஒரு 120 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வேரி ஆகும், அந்த கொஷின்ஸ் நம்பர்லாம் வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸருக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 150 கொஷின் அண்ட் தென் வந்து 120 நிமிஷம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனால் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரிக்கு வந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து இதுமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் தான் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஷியல் வந்து கொஞ்சம் அதிகம். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3ல் எது உங்களுக்கு நியர்பையோ அந்த தென் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் புதுச்சேரியில் வந்து ஒரு சென்டர் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 சென்டர் புதுச்சேரி அண்ட் தமிழ்நாட்டில். ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கரெக்டாக கொடுங்க. அண்ட் தென் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து லாஸ்ட்டாக எங்கன்னா வந்து உங்களுக்கு தூரமாக கூட போட்டுருவாங்க. ஸோ அண்ட் தென் வந்து இதெல்லாம் முடிச்ச பிறகு கட் ஆஃப் வச்சு தான் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. கம்பல்சரி எல்லோரும் 50% எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்ச பிறகு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிகிரி ரிலேட்டடு, 10th அண்ட் தென் கேட்டகரி அண்ட் தென் ஆதார், பேன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக நேம் வச்சிடணும். எனி மிஸ்டேக்ஸ் வந்து அந்த டைம்லேயே வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் தென் கிளியராக சொல்லியிருக்காங்க ரேஷன் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து ப்ரூஃபாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது ரெண்டுத்தையும் வந்து எடுத்துகிட்டு போவாதீங்க எங்கேயா இருந்தாலும். மற்ற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து கம்பல்சரி வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு அதுமாரி லேட்டாக போனீங்கனாலும் உங்களை வந்து எழுத விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ஒன்று கால் லெட்டர் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாவோ ஒரு இமெயில் மூலியமாவோ இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் மொபைல் ஐடி அண்ட் தென் இமெயில் ஐடி அதெல்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கேன் பண்ணி. இதில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும் அண்ட் தென் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் சொல்லியிருக்காங்க. அது வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வந்து பேப்பரில் வச்சு அந்த பேப்பரை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வந்து டிக்ளரேஷன் ஐ டிக்ளேர் தட் அப்படின்னு மென்ஷன் ஆகுது பார்த்தீங்களா. அதை வந்து நீங்கள் எழுதிட்டு ஒரு பேப்பரில் வந்து எழுதி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இது அப்ளை பண்ணுற மோடு வந்து ஆன்லைன் தான், ஆஃப்லைன் கிடையாது. போஸ்ட் மூலியமாகவும் எதுவும் அனுப்பக்கூடாது. ஸோ ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான் பண்ண முடியும். மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வருமானே ஒரு டவுட்டு. போன வருஷம் வந்ததுன்னு நினைக்கிறேன், இந்த வருஷமும் வந்திருக்கு. ஸோ இயர்லி எடுக்கிறாங்க. இன்கேஸ் நெக்ஸ்ட் இயர் வராமலேயும் போகலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சான்ஸு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சென்ட்ரல் இதுமாரி. அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 ருபீஸ். நெக்ஸ்ட்டு அதர் தென் போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 வந்து காஸ்ட் பே இது பண்ணுறாங்க. அண்ட் தென் யாருக்கெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு ஃப்ரீ, அண்ட் தென் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீ, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் யாருக்கு ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து குரூப் சி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு 10 days பிஃபோர் எக்ஸாம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க டென்டேட்டிவாக. ஸோ பி ப்ரிப்பேர்டாக இருங்க, எப்போ வேணால் எக்ஸாம் வரலாம். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே.